அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே வணக்கம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு டிசம்பர் 16ஆம் தேதி சூரிய பகவான் 5ஆம் இடம் செல்கிறார். ராசிநாதன் சூரியன் 5ஆம் இடம் செல்கிறார். கவனம் தேவை. அனைத்து துறைகளிலும் தங்களுக்கு கவனம் தேவை. குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே ஒற்றுமை குறையலாம். சூடான வார்த்தைகள் பரிமாறக்கொள்ளப்படும். வார்த்தைகளில் கவனம் தேவை. ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். ஆக பேச்சில் கவனம் தேவை. பேச்சில் சூடு பறக்கும். அடுத்து உத்தியோகத்தை பொறுத்தவரை தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகள் தடங்கலாகலாம். இடமாற்றம் வேண்டியபடி அமையாது. பிறர் வேலைகளையும் சேர்த்து செய்ய வேண்டியிருக்கும். உயர் அதிகாரிகளுடைய கண்டிப்புக்கு தாங்கள் ஆளாவீர்கள். தொழில்துறை அன்பர்கள், நகை சம்பந்தப்பட்ட தொழில் செய்வோர், வட்டி வரவு செலவு தொழில் செய்வோர், மருத்துவ தொழில் உள்ளவர்கள் கவனமாக இருத்தல் வேண்டும். இல்லாவிட்டால் நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு. பொருட்களை விற்போர், சிவப்பு நிற பொருட்கள், ஆரஞ்சு பொருள், அரிசி, பருப்பு, மிளகாய், வேர்க்கடலை, பெருங்காயம், தேங்காய், ஏலக்காய் விற்கும் பொருட்களை விற்கும் வியாபாரிகள் கவனமாக இல்லாவிட்டால் நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு. தொழில்துறை அன்பர்களுக்கு பார்ட்னர்ஸினால் உடைய ஒத்துழைப்பு கிடைப்பது கடினம். நஷ்டம் வர வாய்ப்புண்டு. அகலக்கால் வைக்கலாகாது. விவசாயத்தை பொறுத்தவரை கவனமாக இல்லாவிட்டால் நஷ்டம் வர வாய்ப்பு. மகசூல் செழிக்காது, பயிர்கள் செழிக்காது, விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் வசதி கிடைக்காது. கால்நடைகளுக்கு நோய் நொடிகள் வந்து செல்லும். ஆக சிம்ம ராசியினர் எதிலும் கவனமாக இருத்தல் வேண்டும். குடும்பத்தில் ஒற்றுமை முக்கியம். உத்தியோகத்தில் உயர் அதிகாரியுடைய கண்டிப்புக்கு ஆளாகாமல் நல்லபடியாக வேலை செய்ய வேண்டும். படிக்கும் மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். இல்லாவிட்டால் தங்களுக்கு மதிப்பெண்கள் குறையக்கூடும். சகவாசம், கெட்ட சகவாசம் இருத்தல் கூடாது. ஆக விவசாயத்தில் கவனம் தேவை. தொழில் துறையில் கவனம் தேவை. வியாபாரத்தில் கவனம் தேவை. கோவிலுக்கு சென்றால் நவ கிரகத்தில் உள்ள சூரியனை வழிபடுங்கள், சிவபெருமானை வழிபடுங்கள், ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்யுங்கள். ஓம் பாஸ்கராய வித்மகே மகத்யுதிகராய தீமகி தன்னோ ஆதித்ய பிரசோதயாத் என்ற சூரிய மந்திரத்தை 16 முறை கூறுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.